வீடியோ போட முடியல. இப்போ தொடர்ந்து 2 நாளா வீடியோ வந்துட்டு இருக்கு. பார்க்காதவங்க எல்லாரும் பாத்துருங்க. கதை ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கு. ஏன் சொல்றேன்னா நம்ம அலமேலு இப்பதான் மாசமா இருக்குது. அதனால கதை இப்பதான் சூடு பிடிக்குது. கொஞ்சம் பாத்துருங்க எல்லாரும். அப்பதான் இன்ட்ரெஸ்டா இருக்கும். தொடர்ந்து பாப்பீங்க. அப்புறம் நம்மளோட மினி கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மினி கார்ட்டூன் சேனல்லையே இப்போ கலக்கல் குடும்ப ஸ்டோரி வந்துட்டு இருக்கு. அதையே எல்லாரும் பாத்துருங்க. பூ வாங்க நம்ம கிராமத்து காவிய ஸ்டோரிக்குள்ள போலாம். இவனை வேற பக்கத்துல காவலுக்கு உட்கார வச்சுட்டாவ. அங்கேயும் போக முடியல, இங்கேயும் போக முடியல. மீன் குட்டிக்கிட்ட ஒரு போன் கூட பண்ணி பேச முடியல. நல்லா ஒட்டகச்சிவிங்க மாதிரி உட்கார்ந்துட்டு என்னையே முழுங்கன மாதிரி பார்த்துட்டு இருக்கான். இவன் வளர்ந்துருக்கானே, கொஞ்சமாவது புத்தி இருக்கா? மாமாவாச்சே கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கட்டும்னு விட்டுட்டு போறானா? அவங்க அப்பா சொல்லிட்டாருன்னு என்னையே உட்காந்து குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். நல்ல வேலை என் பிள்ளைய அவனுக்கு கட்டி கொடுக்கல. இவன் 8 வச்சு நடக்கும்போது நான் முட்டாய் வாங்கி கொடுத்தவே. குச்சி முட்டாய் குருவி ரொட்டியும் வாங்கிட்டான்னு பின்னாடியே சுத்திக்கிட்டு இருப்பான். இப்போ நான் வெளியே போயிடக்கூடாதுன்னு பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கான். மொத்தத்துல சுத்துறதுக்குன்னே பிறந்துட்டான் போல இருக்கு. எப்பா மாணிக்கம், எவ்வளவு நேரம் தான்ப்பா இப்படி உட்கார்ந்தே இருப்பா? கால் வலிக்க போகுதுப்பா, போய் படு. மாமா, நான் என்ன நின்றுட்டா இருக்கேன் கால் வலிக்கிறதுக்கு? உட்கார்ந்தானே இருக்கேன் மாமா, கால்லாம் வலிக்கல. நீங்க வேணா படுத்து தூங்குங்க, நானும் உங்க பக்கத்துல படுத்துக்கிறேன். என்னது, என் பக்கத்துலயா? ஆமா மாமா, உங்க பக்கத்துலதான். நான் என் பொண்டாட்டியே பக்கத்துல படுக்க விட மாட்டேன். வேற கீழே படுத்துக்கிடுவேன்ப்பா. நீ வேணா கட்டில படுத்துக்கப்பா, நான் கீழே படுத்துக்கிடியே. மாமா, நீங்க எங்க படுக்கிறீங்களோ அங்கதான் நானும் படுப்பேன். நீங்க கீழே படுத்தா நானும் கீழே தான் படுப்பேன். நீங்க மேல படுத்தா நானும் மேலதான் படுப்பேன். நீங்க முழிச்சிருந்தா நானும் முழிச்சுதான் இருப்பேன். ஆமா, நான் கிணத்துல போய் குதிச்சா இவனும் குதிச்சிருவான். வளர்ந்திருக்கானே தவிர ஒரு அறிவு இல்லை. இவெல்லாம் எப்படி வெளிநாடு வரைக்கும் போய் வேலை செஞ்சுட்டு வந்தான்? அங்கெல்லாம் என்னைய மாதிரி இன்டெலிஜென்டான ஆளு தானே இருப்பாங்க. மாமா, படுங்க படுங்க. இங்க பார்ப்பா மாணிக்கம், பகல்ல நான் படுக்க மாட்டேன். ராத்திரி தான் தூங்குவேன். இந்த டைமு நான் வாக்கிங் போற டைமு. சரி மாமா, வாக்கிங் போவோமா? ஆனா கூட நானும் வருவேன். வாக்கிங்கிறது தனியா நிம்மதியா கையை கால வீசி போடும்பா. இப்படி கும்பலோட போனா வாக்கிங்லாம் என்னால பண்ண முடியாது. நான் ஒருத்தன் உங்க கூட வர்றது உங்களுக்கு கும்பலா தெரியுதோ? அப்படின்னா எது பண்ணாலும் நீங்க தனியா தான் பண்ணுவீங்க. ஆமா மாணிக்கம், அப்படியே இருந்து பழகிட்டேன். வெளிநாட்டுல தனியாவே இருந்தேனா, அதனால எல்லாத்தையும் அப்படின்னா தனியா தான் பண்ணுவேன். நீ வீட்டுல எங்கேயே இருந்துக்கப்பாட போயிட்டு வந்துருக்கே. முடியாது மாமா, உங்களை எங்கேயுமே அனுப்ப முடியாது. எங்க அப்பா எது சொன்னாலும் நான் அதை அப்படியே ஃபாலோ பண்ணுவேன். உங்க அப்பா கிணத்துல போய் விழுந்துச்சுன்னா அப்படியே விழுந்துருவியாப்பா? எங்க அப்பா அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க மாமா. கிணத்துல போய் விழுறதுக்கு நான் ஒன்றும் சின்ன பையனும் கிடையாது. நீங்க உட்காருங்க. வாக்கிங் போனோன்னு ஆசைப்பட்டா இப்படியே இந்த ரூம்குள்ளே நடங்க. அந்த வாக்கிங் போதும். ஏங்க, என்ன குழந்தை? ரூமுக்கு வாங்க. எதுக்கு இங்க உட்காந்துருக்கிய? ரூமுக்கு இப்போ வர முடியாது குழந்தை. ஏன், எதுக்கு? உங்க மாமாட்ட என்ன அவ்வளவு முக்கியமான விஷயமா பேசிட்டு இருக்கிய? முக்கியமான விஷயம்லாம் ஒன்றும் இல்லை குழந்தை. இனி நான் மாமா கூட தான் இருக்க போறேன். என்னது, மாமா கூட தான் இருக்க புரியல? அப்படின்னா என் வாழ்க்கை என்ன வருது? குழந்தை, எங்க அப்பா சொல்லியிருக்காங்க குழந்தை, இன்னையில இருந்து நான் மாமா கூட தான் இருக்கணுமா. மாமாவை நல்லா பாத்துக்கணும்னு சொன்னாங்க. எதுக்கு இவியல நீங்க பாத்துக்கிட்டா? நீ வேணும் குழந்தையா? இவியல உங்க அத்தை பாத்துக்கிட்டா அத்தை ரூம்ல கொண்டு போய் விடுங்க. இல்ல உங்க அத்தையை கூட்டிட்டு வந்து இங்க விடுங்க. நீங்க வாங்க, நம்ம ரூமுக்கு போவோம். குழந்தை, அத்தை மாமா ரூமுக்கு வர மாட்டாங்க, மாமா அத்தை ரூமுக்கு போக மாட்டாங்க. நான் தான் இங்க இருந்து மாமாவை பாத்துக்கணுமா, எங்க அப்பா சொல்லிட்டாங்க. இது நல்லா இருக்க. நம்ம 2 பேரும் தான் புருஷன் பொண்டாட்டி, நம்ம தான் ஒரு ரூம்ல இருக்கணும். நீங்க என்ன விட்டுட்டு இங்க வந்து இருக்க போறீங்கன்னா என்ன அர்த்தம்? இதெல்லாம் சரியில்லை. உங்க அப்பாவுக்கு தான் அறிவு இல்லைன்னா உங்களுக்குமா இல்ல? குழந்தை, சொன்ன கேளு குழந்தை. நான் இங்கதான் இருக்கணும், அப்பா சொல்லியிருக்காங்க. நீ போ. மாணிக்கம், அத குழந்தை கூப்பிடுறாளப்பா, நீ போ. முடியாது மாமா, உங்களை விட்டு நான் போக மாட்டேன். எப்பவுமே உங்க கூட தான் இருப்பேன். என் வாழ்க்கையே நாசமா போச்சு. என்ன நீங்க நல்லா பாத்துக்கிட்டு இருந்தா உங்களை கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன். இப்ப என்னடா இந்த தொப்பி மண்டையனை பாத்துக்கிட்டு போறேன்னு சொல்றிய? அப்படி என்ன இவர் மேல எல்லாருக்கும் பாசம் வந்து குதிச்சிருக்கு. வாங்கங்க என் கூட. முடியாது குழந்தை, நீ ரூமுக்கு போ. நான் இனி மாமா கூட தான் இருப்பேன். நாசமா போச்சு, அவ்வளவுதானே? நீ இருங்க, நான் உங்களை அத்தைட்ட போய் சொல்லியே. குழந்தை, மாணிக்கம், என்னால உங்க குடும்பத்துல பிரச்சனை எதுக்குப்பா? நீ போய் உன் பொண்டாட்டியை சமாதானப்படுத்து. நான் என் பொண்டாட்டி கிட்ட போறேன். அங்க போக கூடாதுன்னு உங்களுக்கு நீ காவலுக்கு வச்சிருக்காங்க எங்க அப்பா. நீங்களும் போக கூடாது, நானும் போக மாட்டேன். மாணிக்கம், என் பொண்டாட்டி நான் இல்லைன்னா தவிச்சு போயிருவாப்பா.
அவங்க தவிச்சு போறாங்களோ தப்பிச்சு போறாங்களோ, நீங்க இங்க இருந்து எங்க போக கூடாது மாமா, இங்கதான் இருக்கணும். எல்லா பிரச்சனைக்கும் நீ தான் காரணம். நடந்த எல்லா பிரச்சனைக்கும் நீயும் உங்க அம்மாவும் தான் காரணம். என்னது, எங்க அம்மா காரணமா? உங்க அம்மா என்ன ரொம்ப நல்லவங்களோ? நடந்த எல்லா பிரச்சனைக்கும் அவங்க தான் காரணம். அவங்க மட்டும் வாயை வச்சு சும்மா இருந்திருந்தா இந்த பிரச்சனையே நடந்திருக்காது. உங்க அம்மா மட்டும் இந்த வீட்டுக்கு வராம இருந்திருந்தா எந்த பிரச்சனையுமே வந்திருக்காது. அவங்க இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா இந்த வீட்டுல இருந்த நிம்மதியே போச்சு உன்னால. ஏன் பொண்ணை கட்டி கொடுத்துட்டா உங்க அப்பா அம்மா இந்த வீட்டு பக்கம் வரக்கூடாதோ? ஏன் வரக்கூடாது? வரலாம் போலாம். ஆனா ஓ அம்மா இங்க வரக்கூடாது. அதான் ஏன்னு கேக்குறேன். ஏன்னா உங்க அம்மா நல்லவங்க இல்ல. நல்லா இருக்க குடும்பத்தை எப்படி கெடுக்கலாம் அழிக்கலாம்னு நினைக்கிறவங்க. இங்க பாரு, மறுபடியும் எங்க அம்மாவை தப்பா பேசாத. உங்க அம்மா மட்டும் ரொம்ப நல்லவங்களோ? அவங்க எல்லாத்துக்கும் மேல மருமகளை மகளா பாப்பேன்னு சொன்னாங்க. கடைசியில ஒரு மனுஷிய கூட நீ பாக்குறது இல்ல. ஏதோ இந்த வீட்டுக்கு இலவசமா கிடைச்ச வேலைக்காரி மாதிரி நீ பாத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் நியாயங்கிற மாதிரி பேசாத. எங்க அம்மா ஏதோ கோவத்துல 1-2 வார்த்தை பேசியிருக்காங்க. உங்க அம்மா மட்டும் என்ன சும்மாவை விட்டாங்க? அவங்களும் எங்க அம்மாவை சம்பந்தின்னு பார்க்காம பதிலுக்கு பதில் தான் பேசியிருக்காங்க. இங்க பாரு, உங்க அம்மா முதல்ல பேசினாங்க, அதனாலதான் எங்க அம்மா பதிலுக்கு பேசினாங்க. இல்லனா எங்க அம்மா அப்படிலாம் பேச மாட்டாங்க. உங்க அம்மா பத்தி எனக்கு தெரியாது, எப்படி பேசுவாங்க எப்படி ஏசுவாங்கன்னு. நீ அவங்களுக்கு வக்காலத்து வாங்கிட்டு வராத. இங்க பாரு, இன்னொரு தடவை எங்க அம்மாவை பத்தி தப்பா பேசுனா அரைஞ்சிருவேன். அரைவா நானும் பார்த்துட்டு சும்மா இருப்பேன்னு நினைக்காத. ஏய், என்ன சொல்ல வரா? நீயும் பதிலுக்கு அடிப்பேன்னு சொல்ல வரியோ? சரி, உங்க அம்மா குணம் தான் உனக்கும் இருக்கு. நான் கூட நீ நல்ல பொண்ணா இருப்பான்னு நினைச்சேன். வர உன் கேரக்டர் எனக்கு சுத்தமா பிடிக்கல. எனக்கு என்ன உன்னை சுத்தமா பிடிக்கல. ஸ்டார்டிங்ல நீ எப்ப பார்த்தாலும் சுத்தி வந்துட்டு இருந்தா. இப்பெல்லாம் சண்டை வந்தா ஒரு ஃபோன் கூட பண்றது இல்ல. உனக்கு அந்த அளவுக்கு நான் சீப்பா போயிட்டேன்ல. என் டாடி சொன்னதுக்காக தான் இந்த வீட்ல வந்து நான் இருக்கிறேன். இல்லனா நான் இந்த வீட்டு பக்கமே வந்திருக்க மாட்டேன். நானும் ஏதோ தெரியாம தாடி கட்டி தொலைஞ்சிட்டேனே தான் உன்னை வீட்டுல சேர்த்து வச்சிருக்கேன். இல்லனா நீ பேசுற பேச்சுக்கோ உங்க அம்மா பேசுன பேச்சுக்கோ இந்த வீட்டு பக்கமே வர விட மாட்டேன். இதுக்கு மேலலாம் என்கிட்ட பேசுற வேலை வச்சுக்காத. நீ உங்க அம்மாவும் என்கிட்ட பேசுற வேலை வச்சுக்காதங்க. அப்புறம் வேலை சொல்ற வேலையும் வச்சுக்காதங்க. நான் பாட்டுக்க என் இஷ்டத்துக்கு தான் இருக்க போறேன். எங்க வீட்டுல இருக்கணும்னா வேலை செஞ்சுதான் ஆகணும். வேலை செய்யறதா இருந்தா வீட்டுல இரு, இல்லனா கிளம்பி போய்கிட்டே இரு. அப்படின்னா உனக்கு வைஃப் தேவையில்லை, வேலைக்காரி தான் தேவை, அப்படிதானே? ச்சே, நான் கூட நீ நல்லவனா இருப்பேன்னு நினைச்சேன். நீயும் எல்லாரும் மாதிரி மோசமா தான் இருக்க. ஆமா, நான் மோசம்தான். உன்னைய கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தேன்ல, நான் மோசம்தான். சரி, எல்லாம் என் தலையெழுத்து. இப்படி ஒருத்திய கல்யாணம் பண்ணி என் வாழ்க்கையை நானே கெடுத்துக்கிட்டேன். இனி இந்த ரூம் பக்கமே வரமாட்டேன். உன்னை பார்க்கவும் கூட பேசவுமே எனக்கு எரிச்சலா இருக்கு. எப்ப பார்த்தாலும் கோவப்பட்டுட்டு ஏதாவது ஒண்ணு பேசிக்கிட்டே இருக்க வேண்டியது. கொஞ்சம் கூட புருஷனா மதிக்கிறது கிடையாது. எல்லா இடத்துலயும் திமிர் பேச்சு. பெரியவங்க சின்னவங்கன்னு கிடையாது. நான் கூட இத்தனை நாளா ஏதோ விளையாட்டா பேசிட்டு இருக்கான்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்பதானே தெரியுது உன் குணம் என்னன்னு. அப்படியே உங்க அம்மா குணம் தான் உனக்கு இருக்கு. யாரும் நிம்மதியா இருக்கிறது உனக்கு பிடிக்காது. கொட்டன புருஷன் நிம்மதியா இருந்தாலும் உனக்கு பிடிக்காது. ஆனா ஊனா இப்படி சும்மா அழுதுரு. எங்க இருந்துதான் இந்த அழுக வருமோ தெரியல. நல்லா அழுதுட்டு அப்புறம் வீரம் வந்த மாதிரி பேச வேண்டியது. சரி, இந்த அழுகையெல்லாம் நம்பவே முடியாது. போறது சரிதான், இதுக்கு மேல என் ரூம் பக்கம் வராத. தங்கச்சி, இத்தனை தடவை போன் அடிச்சே மாப்பிள்ள ஒரு தடவையாவது போனை எடுத்தாரா இல்லையாம்மா? இல்லனே, அவர் ஒரு தடவை கூட எடுக்கவே இல்லை. மாப்பிள்ள அவியலுக்கு பயந்துட்டாமா அங்க இருக்காவ. நான் போய் மாப்பிள்ளைய மீட்டு கொண்டு வரேன். நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா. இன்னும் கொஞ்ச நேரத்துல மாப்பிள்ள வீட்டுல இருப்பாரு. என்ன பிரச்சனை எதுவும் வேண்டானே. அவரா என்னைக்கு வராரோ அன்னைக்கு வந்துட்டு போட்டோனே. நம்ம எந்த பிரச்சனையும் பண்ண வேண்டாம். நீ சும்மா இருமா தங்கச்சி. இப்படியே விட்டோனா இது சரிப்பட்டு வராது. இதுக்கு ஒரு நியாயம் கிடைக்காம இனி அண்ணன் விட மாட்டேமா. இத்தனை வருஷம் தான் அந்த பொம்பளை கூட மாப்பிள்ள வாழ்ந்திருக்காரு. இதுக்கு மேலேயாவது உன் கூட அவர் வாழணுமா இல்லையா? உன் காலத்திலே தானே அவர் தாலி கட்டியிருக்காரு. என்ன, நான் தானே வேண்டான்னு சொன்னேன். அதாமா நீ செஞ்ச பெரிய தப்பு. அதனாலதான் உன் பிள்ளை வாழ்க்கை அப்படி கேள்விக்குறியாய் நின்றுச்சு.
நீ மட்டும் அன்னைக்கே தெளிவா ஒரு முடிவு எடுத்திருந்தா அந்த பிள்ளையோட வாழ்க்கை இன்னைக்கு நல்லா இருந்திருக்கும். இத்தனை நாள் தான் உன் வாழ்க்கையை தவற விட்டுட்டாமா. இனி அது 2 பேரும் சேர்ந்து வாழணும். இந்த அன்னை வாழ வைப்பேன். நீ வேண்டான்னு மட்டும் சொல்லாதம்மா. மாப்பிள்ள உன் கூட தான் இருக்கணும். சரத் பாபு, நீ உனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் பேரை கூப்பிடு. நான் எனக்கு தெரிஞ்சவியலை கூப்பிடியே. அங்க போய் சண்டை போட்டாவது மாப்பிள்ளைய கூட்டிட்டு வந்துடணும். ஆமா நீலமரி, எல்லாரையும் அடிச்சு போட்டாது மாப்பிள்ளைய நான் கூட்டிட்டு வராம விட மாட்டேன். சரத் பாபா, நீங்க பேசுறது உங்களுக்கே நல்லா இருக்கா? அங்க பொம்பளை எல்லாம் இருக்காவே. அது மட்டும் இல்ல, நம்ம சரோஜா வேற அங்க மாசமா இருக்கா. அங்க போய் நின்னு அடிபடி போற போறேன்னு சொல்றீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? நான் அந்த பிள்ளைய ஒண்ணும் பண்ண மாட்டேன். நீங்க ஒண்ணும் பண்ண மாட்டீங்க. உங்க கூட வந்திருக்கவே ஏதாவது பண்ணிட்டாவனா? அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது, நான் பாத்துக்கிட்டே. உங்க பேச்சு ஒண்ணும் சரியில்லை. அவிய வீட்டுல போய் சண்டை போட்டா நான் ஆனந்த் பையனால முதல்ல வருவா. அவனை நீங்க அடிக்க வேண்டியிருக்கும். அது கேட்க சரோஜா தானே வருவா. அப்ப தெரியாம கை கால் பட்டுட்டுனா என்ன பண்ண முடியும்? எதுவா இருந்தாலும் நாலா பக்கம் யோசிச்சுட்டு போங்க. உங்க தங்கச்சிக்காக மட்டும் பாப்பேனே கண்ணை மூடிட்டு போய் நின்றாதுங்க. அங்க போறதா இருந்தா வெறும்னே பேசி முடிக்கிறதுக்கு மட்டும் போங்க. இந்த மாதிரி சண்டை போடியதுக்குலாம் போக வேண்டாம். நான் முடிஞ்ச வரைக்கும் பேசி முடிக்க தான் பாப்பேன். அவிய ஒத்து வரலனா சண்டை வரதான் செய்யும். சரத் பாபு, வா, ஆளுங்களை கூட்டிட்டு போவோம்.